தமிழ்நாட்டின் விருதுநகர் மாவட்டத்தில் 1903ஆம் ஆண்டு ஒரு எளிய குடும்பத்தில் காமராஜர் பிறந்தார். சிறுவயதிலேயே தந்தையை இழந்ததால் படிப்பு தொடர முடியாத நிலை ஏற்பட்டது. ஆனால் நாட்டுப்பற்று, நேர்மை, சமூகத்திற்கான அக்கறை அவரின் மனதில் ஆழமாக பதிந்தது. இந்திய சுதந்திரப் போராட்டத்தில் பங்கேற்பு. இளமையிலேயே மகாத்மா காந்தியடிகளின் கொள்கைகளால் ஈர்க்கப்பட்ட காமராஜர் இந்திய சுதந்திரப் போராட்டத்தில் தன்னை முழுமையாக ஈடுபடுத்தினார். ஆங்கிலேயர்களுக்கு எதிரான போராட்டங்களில் பலமுறை சிறை சென்றார். சிறை வாழ்க்கையையும் தேச சேவையாகவே ஏற்றுக்கொண்டார். தமிழ்நாட்டின் முதல்வர். 1954ஆம் ஆண்டு காமராஜர் அவர்கள் தமிழ்நாட்டின் முதல்வராக பொறுப்பேற்றார். அவரது ஆட்சியின் முக்கிய அடையாளங்கள்: மூடப்பட்டிருந்த ஆயிரக்கணக்கான பள்ளிகள் மீண்டும் திறப்பு, புதிய தொடக்கப் பள்ளிகள், உயர்நிலைப் பள்ளிகள் நிறுவல், ஏழை குழந்தைகளுக்காக மதிய உணவு திட்டம், பெரிய நீர்த்தேக்க அணைகள், வைகை, மணிமுத்தாறு போன்றவை, தொழிற்சாலைகள் மற்றும் கல்வி நிறுவனங்கள். அவர் நம்பிக்கை ஒன்றே: கல்விதான் ஒரு நாட்டின் முதுகெலும்பு. அதிகாரத்திலும் உச்ச எளிமை. முதல்வராக இருந்த போதும் அவர் வாழ்ந்தது மிக எளிமையான வாழ்க்கை. தனிப்பட்ட சொத்தில்லை, விலை உயர்ந்த உடைகள் இல்லை, அரசு வசதிகளை தனக்கு பயன்படுத்தவில்லை. அதனால் மக்கள் அவரை பெருந்தலைவர் என்று மரியாதையுடன் அழைத்தனர். அரசியலில் தியாகம். கிங் மேக்கர். 1963ஆம் ஆண்டு அதிகாரத்தை துறந்து இளைஞர்களுக்கு வழிவிட முதல்வர் பதவியை விட்டு விலகினார். அதன் பிறகு தேசிய அரசியலில் பிரதமர்களை தேர்ந்தெடுக்கும் முக்கிய பங்காற்றியதால் கிங் மேக்கர் என அழைக்கப்பட்டார். மறையாத மரபு. 1975ஆம் ஆண்டு இந்த மாபெரும் தலைவர் இந்த உலகை விட்டு பிரிந்தாலும் அவர் விட்டு சென்ற கல்வி, ஒழுக்கம், நேர்மை இன்றும் நம்மை வழிநடத்துகிறது. வாழ்க்கை பாடம். நெறி. பதவி பெரிதல்ல, பண்பு பெரிது. அதிகாரமல்ல, அர்ப்பணிப்பே உண்மையான தலைமை.